வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் போல தான் எனக்கு படிக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு அட்ராக்டிவாக இருந்துச்சு, ஒரு கதை பிடிச்சிருந்தாலும் நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் ஒரு கால்பந்து வீரர் சாடியோ மேனி. இவர் வந்து செனகல் நாட்டை சேர்ந்தவர். இவரோட வயசு பார்த்தீங்க அப்படின்னா 32. ஆக்சுவலாக இதை நான் இந்த விஷயம் நான் இப்போ தான் படித்தேன். இது எப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அவரோட வயசு அதில் குறிப்பிட்டிருக்கிறது 32 வயசு. இவரோட வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கே 14 கோடி அப்படின்னு மதிப்பிட்டிருக்காங்க. ஏதோ ஒரு இன்டர்வியூ அப்போது அவரை பார்க்கும்போது அவருடைய மொபைல் டிஸ்பிளே வந்து நிறைய இடத்துல உடஞ்சிருந்துச்சாம். அப்போ அவர்கிட்ட கேட்டாங்களாம். அப்போ அது வந்து அவர் சொன்னாராம், இல்லை நான் இந்த டிஸ்பிளே மாற்றிடுவேன் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பேட்டி எடுக்கிறவங்க கேட்டாங்களா, நீங்கள் ஏன் டிஸ்பிளே மாற்றணும், கோடி கோடியாக சம்பாதிக்கிறீங்க, புது மொபைலே வாங்கலாம் அப்படின்னு. அதை கேட்டதும் அவர் சிரிச்சிட்டே சொன்னாலாம், என்னால் 1000 மொபைல் வாங்க முடியும், 2 ஜெட்டு வாங்க முடியும், ஃபெராரி கார் 10 வாங்க முடியும், என்னெல்லாம் வாங்கணுமோ அதெல்லாம் நான் வாங்கணும், ஆனால் எதுக்காக வாங்கணும் அப்படின்னு கேட்டாராம். ஏன் அப்படின்னா அவர் வறுமையை பார்த்து வளர்ந்துருக்கார். அவருடைய சின்ன வயசில் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காராம். சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு. அவருடைய படிப்பை கூட அவரால் கண்டினியூ முடியாத அளவுக்கு அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காராம். இப்போ வந்து நல்ல பிளேயராக இருக்கேன், ஆனால் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு ஷூஸ் கூட கிடையாது. அதனால் நான் வந்து இன்றைக்கி நிறைய சம்பாதிக்கும் போது அந்த பணத்தை வந்து என்னுடைய மக்கள் வந்து படிக்கிறதுக்காக நான் நிறைய ஸ்கூலை வந்து உருவாக்கியிருக்கிறேன். என்னுடைய நாட்டில் இருக்க ஏழை குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும், அவங்களுக்கு ஒரு செப்பல் வேணும், காலுக்கு ட்ரெஸ்ஸஸ் நல்லபடியாக அவங்க உடுத்தணும், அவங்களுக்கு சாப்பாடு வேணும், இதெல்லாம் நான் கொடுக்குறேன். வசதியாக வாழ்கிறதும் ஆடம்பரமாக இருக்கிறதும் என்னுடைய தனிப்பட்டதாக போயிடும். அதுக்கே நான் என்னுடைய மக்களுக்குள்ளே வந்து மக்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிறது தான் என்னோடய சந்தோஷம் அப்படின்னு சொன்னாராம். உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அற்புதமான மனிதர். இதே மாதிரி நம்ம எல்லாருமே இருந்துட்டோம் அப்படின்னா வறுமைங்கிறதே யாருமே பார்க்க முடியாது. படித்ததில் படித்தது. நன்றி.